இது நிறைய முறை நீங்க பிவைக்குள்ள பார்க்கலாம். நிறைய பேர் இந்த கொஸ்டினை எனக்கு சரியா புரியல, என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல, கெனான்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போயிருந்திருப்பாங்க. அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அரசாங்கம் எப்படி வரி விதிக்க வேண்டும் அப்படிங்கறத பொருளாதார வல்லுநர்கள் வகுத்து கொடுக்குறாங்க. குறிப்பா ஒரு 4 to 5 விதிகள், அந்த ரூல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாட் ஆர் த கெனான்ஸ், என்னென்ன இருக்கு, எது என்ன சொல்லுது, சர்டைனிட்டி அப்படின்னா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன, கன்வீனியன்ஸ்னா என்ன, எக்கனாமிக் சிக்கனம்னா என்ன, ப்ரொடக்டிவிட்டி, எலாஸ்டிசிட்டி, அதுல உற்பத்தி திறன், நெகிழ்ச்சி வரி, இப்படி எல்லாம் பேர் வைக்கிறோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துக்கணும். சோ அப்போ சுலபமா மக்கள் வரி கட்டுற மாதிரி இருக்கணும். மக்கள் எப்போ வரி கட்ட முடியுமோ அப்போ வாங்கிக்கணும். எவ்வளவு வரி கட்டணும்னு முன்னாடியே தெளிவா சொல்லிடணும். அவங்க அப்பதான் கணக்கு போட்டு தெளிவா அதற்கான பணத்தை எடுத்து வைப்பாங்க. அதே போல கம்மி செலவுல நிறைய வரியை வாங்கிக்கணும். மக்களை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் அவங்க நிறைய வரி கட்ட முடியும். சின்ன சின்ன வரி நிறைய வாங்குறதுக்கு பதிலாக பெரிய வரியை கான்சென்ட்ரேட் பண்ணி அரசாங்கம் வாங்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். அதே போல அதிகம் சம்பாதிக்கிறவங்க அதிகம் வரி கட்டணும், கம்மியா சம்பாதிக்கிறவங்க கம்மியா வரி கட்டுற மாதிரியான ஒரு வரி வடிவமைப்பை அரசாங்கம் உருவாக்கணும். இந்த ஒரு பேராகிராஃப் ஸ்கூல் புத்தகத்துல வெரி இம்பார்ட்டன்ட். சோ மெனி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இதுக்குள்ள இருக்கு. இத நல்லா கிளியரா படிச்சு வச்சிட்டீங்க அப்படினா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இட் will be very very useful. நீங்க நல்லா படிச்சுக்கலாம். நம்ம டிபிஎஸ்பி ல படிச்சிருப்போம் நல்ல அரசு அப்படினு. இந்த நல்ல அரசு அப்படினா the welfare state அப்படினு பேர். welfare state அப்படினா மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு அரசாங்கமாக இது இருக்கணும். பேராசிரியர் செலிக்மேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகை. இது ஒரு கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் படிப்போம். கம்பல்சரி இதுல டாக்ஸ் எவேஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதே போல வரி ஏய்ப்பு, அதான் டாக்ஸ் எவேஷன். வரி விலக்கு அப்படின்னு ஒன்று படிப்போம். வரி கட்ட தேவையில்லைன்னு அரசாங்கம் சொல்லிட்டா வரி விலக்கு, அது சட்டப்படி சரி. வரி ஏய்ப்பு, அதாவது டாக்ஸ் எவேஷன் அப்படின்னா அரசாங்கத்திற்கு வரி கட்டாம ஏமாத்தினா அது டாக்ஸ் எவேஷன் அப்படின்னு பேர். சரி, வரிகள் ஏன் விதிக்கப்படுகின்றன? இப்ப நம்ம அரசாங்கம் எம்எல்ஏ எம்பி ஃபண்ட் கொடுக்குறோம், எலெக்ஷன் நடத்துறோம், நிறைய ஃபண்ட் பண்றோம்ல, அதற்கெல்லாம் நிறைய காசு வேணும். அதற்காக தான் நம்ம மக்கள்கிட்ட காசு வாங்குறோம். ஏன்னா அவங்க அரசாங்கம் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா நம்மளை யாரும் பாதுகாக்கிறது? இந்த நிலத்துல வேற யாரும் படையெடுத்து வராம இங்க நல்ல ரோடு போடணும், தண்ணி கொடுக்கணும், மக்களை பாத்துக்கணும், இது மாதிரி நிறைய வேலை இருக்கு. அதுக்கு அவங்க மக்கள்கிட்ட தான் காசு வாங்கி போறாங்க. அது புரியுது. இதுல இந்த டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது யார் மேல வரி விதிப்பு, யார் அந்த வரியோட சுமையை ஏற்கிறாங்க, டாக்ஸ் பர்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என் மீது வரி விதிக்கப்பட்டு